வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரின் பிக்ரம்கஞ்சில் சுமார் 48,520 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். பீகாரின் முழுமையான வளர்ச்சிக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் பாட்னா, கயா, தோபி ஆகிய வழித்தடங்களை இணைக்கும் 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து திட்டத்தையும், கோபால்கஞ்ச் நகரில் சுமார் 249 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். மேலும் 1330 கோடி ரூபாய் மதிப்பிலான சோன் நகர் மற்றும் முகமதுகஞ்ச் இடையேயான 3வது ரயில் பாதை திட்டத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின்னணு வணிக தளங்களில் வாக்கி டாக்கீஸ் உள்ளிட்ட ரேடியோ உபகரணங்களை சட்டவிரோதமாக பட்டியலிடுதல் மற்றும் விற்பனை செய்வதை தடுத்து ஒழுங்குபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலையின் பக்க விளைவு மற்றும் விழிப்புணர்வு குறித்த கல்லூரி மாணவர்களின் பேரணி காரைக்கால் நலவழித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குநர் திரு சிவராஜ்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் இடுக்கி, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் புயலால் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல பகுதிகளில் ரயில், சாலை போக்குவரத்து மற்றும் மின்சாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.